கொஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். உணவு மருத்துவத்தினுடைய 24வது நாள் பயணம். உணவை பற்றி 24வது நாள்ல முக்கியமான சப்ஜெக்ட் மலச்சிக்கல். இந்த சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம். என்ன சாப்பிடலாம்? எப்பவுமே அதே கேள்விதான். என்ன சாப்பிடலாம்? உடம்பு சரியில்லை, டாக்டர் போன என்ன சாப்பிடலாம்? சரி, சாதாரணமா இருக்க போகும்போது நேத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம்? காலைல என்ன, மதியானம், நைட்டு என்ன? விருந்தினர் வந்தாக்க அதே மாதிரி அவங்களுக்கு என்ன நம்ம ஸ்பெஷலா என்ன செய்ய முடியும்? அவங்க ஏற்கனவே என்ன சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஒத்துக்காது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள எப்பவுமே எல்லாருடையது இருந்து வந்துச்சு. ஏன்னா முக்கியமாக விருந்தோம்பல் தொடர்பான ஒரு செய்தி. அப்ப இந்த இடத்துல நாம உணவை பற்றி சிந்திக்கிறோம். உணவை பற்றி பேச போகும்போது மலச்சிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்றார் வள்ளுவர். அட்வைஸ். இந்த காலத்துல 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவர் சொன்னாரு எப்படின்னு சொன்னா, சொல்றது மட்டும் சொல்றது ஈஸி, செயல்படுறது கஷ்டம். அப்போ இந்த இதெல்லாம் இல்ல, யூடியூப் இல்ல, இன்டர்நெட் கிடையாது, மொபைல் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, போன் இல்ல, ஏன் போஸ்ட் ஆபீஸ் இல்ல, லெட்டர் இல்ல, தூதஞ்சல் கூரியர் சர்வீஸ் யார் பண்ணாங்கன்னா அந்த புறாக்கள்ல தான் கூரியர் சர்வீஸ் நடத்துறாங்க. காலில் கட்டி விட்டுருவாங்க, பழக்கம் பண்ணிருப்பாங்க, எங்க கொண்டு போய் லெட்டர் கொடுக்குமோ கொண்டு சேர்ப்போம். அப்பவே அவர் சொல்லியிருந்தாரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யும். சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். அப்ப யாருக்கு சொல்லியிருப்பாங்க, எப்படி அதை தெரிஞ்சு போச்சு? இப்பவே மனிதன் இப்படி இருந்தான்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க, யூடியூப் திறந்தோம்னா எவ்வளவு அட்வைஸ். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அவங்க முன்ன ஷேர் அது அப்புறம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி இந்த மீடியாக்கள் மூலமா கோடானும் கோடி செய்திகள் வந்துட்டே இருக்கு. நம்ம இருந்தாலும் நம்ம எதையும் புறக்கணிக்க முடியாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்னார் வள்ளுவர். யார் சொன்னாலும் சரி, அதுல உண்மை இருக்கான்னு பார்த்து அதை எடுத்துக்கங்கன்னு சொன்னா சொல்லி தராரு. அவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு. அவர் எப்படி சொன்னாரு? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய ஒன்றும் செய்யலாம். அவங்க செய்ய முடியாது, அவங்களால சொல்றது மட்டும் செய்வாங்க. டீச்சர்ஸ், அப்புறம் இந்த அஜிர்த்துமார்கள் இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றது மட்டும் தான் கேட்டுக்கணும், செய்யறதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி யார் செயல்பட முடியுமோ, எதை செயல்படுத்த முடியுமோ அதைத்தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் வேற வழி இல்லை, பேசிதான் ஆக வேண்டும் சொல்லும் போது யார் யார் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்புறம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்மகிட்ட முக்கியமான கடமை. இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மலச்சிக்கல் அப்படின்ற விஷயத்த பார்த்தா, மலச்சிக்கல் தான் பல சிக்கல்களுக்கும் ஆதாரம். மலச்சிக்கல் தான் மனச்சிக்கலுக்கும் ஆதாரம். சைக்காலஜி வேலை செய்யற நம்ம மைண்ட்ல அப்படின்னு சொன்னா அதுக்கான ரூட் காஸ் எங்க இருக்குது? மலம் கழித்தலில் இருக்கிறது. இந்த மலம் கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த வரப்போகும்போது ஒரு விஷயங்களை நம்ம ஒரு சில விஷயங்களை ஒண்ணு சேர்த்து கோஆர்டினேட் பண்ணணும். 5000 வருடங்களுக்கு முன்பாக சீனர்கள் கண்டுபிடித்த இந்த அக்குபங்சர் மருத்துவம், நம்ம பேசிட்டு இருக்கிற உணவு மருத்துவம், இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற ஒரு விஷயத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபஞ்சர் மருத்துவம் என்ன சொல்கிறது? இந்த பெருமூளை இருக்கு இல்லையா, முன்பகுதியில மண்டையினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடியது பெருமூளை, பின்மண்டை பகுதியில் இருக்கக்கூடியது சிறுமூளை.
பெருமூளை இதை வந்து இயக்குவது எது? பெருமூளை இயக்கம் தருவது வந்து பெருங்குடல். பெருங்குடல்னா மலக்குடல். 5 அடி நீட்டு, பெரிய ஓஸ் பைப் மாதிரி இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ், சிக்மாய்டு, அசெண்டிங், டிசெண்டிங் டைப் இப்படி வந்தா இப்படி பேர் தான் கொலோன் பேர். சிக்மாய்டு கொலோன், அசெண்டிங் டிசெண்டிங் கொலோன். இந்த மலக்குடல் சரியாக வேலை செய்தால் பெருமூளை சரியா வேலை செய்யும்ன்றது எப்ப கண்டுபிடிச்சோம்னா, அறிவியல் நமக்கு வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தொடர்பு படுத்தி பார்க்க முடியுது. 5000 வருஷம் நாம் கண்டுபிடிச்ச ஒரு செய்திகள் எப்படி கண்டுபிடிக்க முடியுது? பெருங்குடல் வேலை செய்யணும்னா என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் ஒருத்தர் குறைபாடு ஏற்படுமோ அது பெருமூளையின் குறைபாடுகளோட ஒத்து போகிறது. ரெண்டும் ஒண்ணுதான். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு 1450 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ப்ராஃபெட் முகமது, அவரு என்ன சொல்றாங்க? செருப்பு அணியாதவருடைய சாட்சியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னார் அவரு? ஒருத்தன் வந்து செருப்பு இல்லாம ஒருத்தன் வெறுங்காலம் நடந்து போகின்றான் என்றால் அவனுடைய சாட்சி வந்து பிறல் சாட்சியாக, நேற்று ஒண்ணு சொல்லுவான், இன்னைக்கு ஒரு மாறி பேசுவான். அந்த சாட்சியை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு அறிவுறுத்தல் சொல்லு. அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒண்ணு என்ன சொன்னாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை. இன்னைக்கு 500 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச 400 வருஷம் அறிவியல் நமக்கு என்ன சொல்லி தருது? இன்றைய கண்டுபிடிப்புகள் லேட்டஸ்ட் நியூஸஸ். மூளையினுடைய பாதிப்புக்கு கொக்கி புழுக்கள் முக்கியமான காரணம். கொக்கி புழு மோஷன் போகும்போது அதுல நிறைய பேருக்கு அந்த கேரி பூச்சின்னு சொல்றாங்க, அந்த புழுக்கள் நினைவும். அது எங்க இருந்து டெவலப் ஆகுதுன்னு நீங்க சயின்ஸ் சொல்லுதுன்னு சொன்னா, ஈர தரையில நடக்க போகும்போது, வெறும் தரையில் நம்ம நடக்க போகும்போது உள்ளங்கால்ல உள்ள போய் அது அப்படியே நேரா அது போய் வளர்ந்து அது பரிமாண வளர்ச்சியில புழுக்களாக மாறுகிறது. அந்த புழுக்கள் பெருமூளையை தாக்குதல் செய்வதனால பெருமூளையில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. பெருமூளையின் பாதிப்புகளுக்கு இந்த கொக்கி புழுக்கள் ஒரு காரணம் சொல்லி சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸுக்கு வயசு 400. முகமது நபி அவர்களுக்கு வயசு 1450, 1500. வள்ளுவருக்கு வயசு 2000. சீன மருத்துவத்துக்கு வயசு 5000. ஒரே தொடர் தான். ஒன்றுக்கொன்று எவ்வளவு ஒற்றுமைப்படுத்தி சொல்றாங்க. பெருமூளையை தாக்க போகும்போது அவன் புத்தி பாதிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு கொண்டு பேசுவான், மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். இப்ப சாட்சி எதுக்கு வேணாம் நம்ம சொல்லிருக்காங்க. அப்ப அந்த சாட்சிக்கும் பெருங்காலுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஏன் கால் நடந்த செருப்பு இல்லாம நடந்து வந்தா அவன் ஏழையா இருக்கும், பாவம் நினைச்சு பார்க்கலாம். பாவம் பணக்காரன் மட்டும் தான் சாட்சி சொல்றாரு போடுது நபி. ஏழைக்கு சாட்சி ஏத்து வேணாம் சொல்றாரு போடுது அவனோட திருத்தி பேசப்படக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம். பெருங்காலில் நடப்பார்களே ஆனால் இந்த ஈர மண்ணிலிருந்து உள்ளே உடைகின்ற கிருமிகள் வளர்ச்சி அடைந்து கொக்கி புழுக்களாக மாறி பெருமூளையை தாக்குகிறது என்பது அறிவியல். சரி, எதன் வழியாக போகுது? ரூட் காஸ். இந்த ரூட் எது? ரூட் காஸ் எது? ரூட் எது? வழித்தடம் எது? வழித்தடம் பெருங்குடல். பெருங்குடல் மொழியா தான் அது போக முடியும். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து இப்ப இந்த டாய்லெட் போகும்போது செருப்பு போட்டுட்டு தான் போகணுன்றது கூட சொல்லப்படுகிறது. ஓடுற மாதிரின்றது அப்புறம் போட்டுக்கொண்டு போவதுதான் வந்து வழிகாட்டுதல். சரி, அப்ப ஏன் மற்ற இடங்களை காட்டிலும் கழிப்பறைகளில் இந்த கொக்கி புழுக்களுடைய கிருமிகள் அதிகமாக தரையில் படர்ந்திருக்கும்? எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொண்டிருந்தாலும் அது அதிகமா இருக்கும். சரி, இது அடித்தளம். இந்த கொக்கி புழுக்கள் எந்த வழியா டிராவல் பண்ண முடியும்? அதுக்கு எந்த வழி, எந்த வழியில் அது வந்து மேல போக முடியும்னு சொன்னால்
பெருங்குடல் வரைக்கும் போகும். பெருங்குடல் வயிற்றோட முடிஞ்சு போதே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா பெருங்குடல் இங்க இருக்குதுன்னு சொன்னா அதுக்கான தொடர்பு எங்க இருக்குதுன்றது செய்தி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆள்காட்டி வரல இருந்து இது வரைக்கும் வருது. இது வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு அவங்க வழி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அறிவு என்ன சொல்லுது? பெருமூளையினுடைய தாக்கங்களுக்கான காரணங்களில் கொக்கி புழுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு தூரம் போறதுக்கு வந்துட்ட வழி இல்லையா அதுக்கு? ஏன்னா இந்த இங்க மேல் பகுதி, இந்த வாய் ரெண்டா பழுதுன்னா இந்த மேல் பகுதி வரைக்கும் மண்டை ஓடு ஒண்ணுதான். அப்ப இதுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா இந்த மேல் பகுதி வரைக்கும் வந்தது. இந்த இங்க வந்து முடியுது. இங்க வந்து முடியுது. இந்த சக்தி நாளம் அக்குபஞ்சர்ல பெருங்குடல் சக்தி நாளம் இந்த ரெண்டு பக்கம் வந்து முடியுது. அப்போ இந்த மேல் தாடை வந்து மூளையோட கனெக்ட் ஆயிரும். கீழ் தாடைனா கூட கொஞ்சம் வலி கொஞ்சம் வந்து அசைவு இருக்குது. இதுல எங்க போகணும்னு யோசிக்கலாம். மேல் தாடை பகுதி இந்த மண்டையோட்டோட இணைக்கப்பட்ட பகுதி. மண்டையோட்டுடைய பகுதி எடுத்தோம்னா ஸ்கல் எடுத்தாக்க இது வரைக்கும் ஸ்கல்லு, கீழ் தாடை தனி. அப்போ அந்த கொக்கி புழுக்கள் அங்க வந்து சேருவதற்கான வழி எதுவாக இருக்கிறது? பெருங்குடலாக இருக்கிறது. பெருங்குடல் வந்து அந்த மலமும் மலத்தோடு சேர்ந்த காற்றும் வெளியேற வேண்டிய வழியில வெளியேறாமல் நினைக்கிறதுனால அது இப்படி டிராவல் பண்ணுது. அகெயின்ஸ்ட் நேச்சர், இயற்கைக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து மேல் பக்கமாக பயணம் செய்கிறது. அது போக வழி தெரியல. நெருப்பு எப்படி மேல் பக்கமாக தான் போகும். எப்பவுமே ஹீட் எப்பவுமே வந்து மேல் பக்கம் நெருப்பு கொடுத்தோம்னா எப்படிதான் போகும்? தண்ணி ஊத்துற கீழே வரும். அப்ப தண்ணீர் பற்றாக்குறை வளர்ச்சிக்கல் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. ஏன் மலம் வெளியேறல? வெளியேறினா கொக்கி போடலாம் வெளியே அப்படி போயிடும், தள்ள போயிடும். அது மேல் பக்கமாக போகுது, டிராவல் பண்ணுதுன்னா கீழ் பக்கமாக போக வேண்டியதுக்கு என்ன வேணும்? வாட்டர் ஃப்ளோ. தண்ணி வந்து கீழ்ப்பக்கமாக ஊற்றக்கூடியது. ஊற்று மேல இருந்து ஊற்றுவது, கீழ்ப்பக்கமாக ஊற்றுவது தண்ணி. கீழே ஊத்துவதற்கு தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? அங்க அப்படி தேங்கி இருக்கிறதுல ஏதாவது ஒரு வழியை வெளியே போகலாம்னு சொல்லும் போது அதுக்கு மேல்புறமாக வந்து பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்கிறது பெருங்குடல். மேல் பக்கமாக போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. வாந்தி கிந்திலாம் இருக்குது, குமட்டலா இருக்குது, கண் வலி இருக்குது, காது வலி இருக்குது, மூக்கு இருக்குது, மூக்குல அழுக்கு, கண்ணில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ இந்த பக்கம் டிராவல் பண்ண போகும்போது அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடம் எது என்றால் மூளை. ஏன்? மூளை ஒரு ஈரமான பகுதி. சித்த மருத்துவத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாம். வாதம், பித்தம், கபம் என்ற 3 செய்திகள் தான், 3 குற்றங்கள் தான் நோய்கள். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு ஹீட்டு, கபம்னா தண்ணி. சரி, வாதத்தின் பகுதிகள் உடம்பு எதை பிரிக்குது? 2 கை 2 காலு, 4 limbs. இதெல்லாம் வந்து வாதம்னு சொல்லுது சித்த மருத்துவம். நமக்கு ஆயுர்வேதம், யுனானி எல்லாம் ஒரே கான்செப்ட். பித்தம் எது சொல்லுது? ஹீட். ஹீட் எங்க இருக்கணும்? இந்த பகுதி. இதான் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கம்ப்யூட்டர்ல. இதுதான் வேலையை செய்யணும். இங்கதான் ஹீட் இருக்குது. தண்ணி எங்க இருக்குது? வாட்டர் டேங்க் எப்பவுமே மேலதான் இருக்கும். இதுதான் கபத்தினுடைய இடம். அப்ப கபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? உள்ள என்ன இருக்குதுங்க? கபம் என்னது? வாட்டர். தண்ணி இருக்கிற இடத்தை நோக்கி அது பயணம் செய்கிறது. தண்ணி அங்க இருந்தால் இப்படி கீழ் நோக்கி போயிடும். இல்லாதனால தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிருமிகள் தண்ணி நோக்கி பயணம் செய்கிறது. இயற்கையான கிருமிகள் வளரும். அப்ப தண்ணி எங்க இருக்குது? மூளையை நோக்கி பயணம் செய்கிறது. இப்ப மூளையினுடைய செயல்பாடுகள் சேதமடைகிறது. இதனுடைய வெளிப்பாடு ஈஸியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மலச்சிக்கல் இருக்கின்றது என்றால், ஒரு ஆசிரியர், உணவு மருத்துவத்தின் ஒரு ஆசிரியர் கந்தசாமி முதலியார் அவர் சொன்னாரு, ஒருவன் காலையில சொன்னோம் சிடுமூஞ்சியா இருக்கிறான்னு சொன்னால் அவன் மலம் கழிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளும். ஒரு நாள் முழுவதும் சிடுமூஞ்சியாகவே இருக்கின்றான் என்றால் அன்றைக்கு முழுவதுமே அவன் மலம் கழிக்கவில்லை என்பதை நீங்கள் தொடர்ந்து கூடுதலாக புரிந்து கொள்ளுங்கள். எப்போதுமே ஒருவன் சிடுமூஞ்சியாக இருக்கின்றான் என்றால் அவன் எப்போதுமே மனம் சரியா கழிப்பதில்லை என்பது முடிவுக்கு வந்து விடுங்கள் என்று சொல்றாரு ஆசிரியர் கந்தசாமி. எவ்வளவு விஷயம். அக்குபஞ்சர் மருத்துவத்துல முகத்தின் ஆட்சி இந்த பெருங்குடல் சக்தியோட தொடர்பு. இப்ப பெருங்குடலுக்கும் நம்ம வந்து நாத்தம் அடிக்கக்கூடிய பெருங்குடல்,
ஆனா அதை வந்து சரியாக நிர்வாகம் செய்யவில்லை என்றால் மூளையினுடைய பாதிப்புகள் ஏற்படுது. ஏன் மூளைக்கு போய் பாதிப்பு ஏற்படுதுன்னா தண்ணி அங்கதான் இருக்குது. பிசு பிசுப்பா தான் இருக்கும் மூளை எப்பவுமே. மூளை காஞ்சி வறண்டு போயிட்டது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் மூளை வந்து ஈரமா தான் இருக்கும். காஞ்சி போயிடாது. காஞ்சி போயிட்டா சரி நின்று போயிடும். அப்ப தண்ணி இங்கதான் இருக்குது. டேங்க் இங்கதான் இருக்கு. டேங்கை நோக்கி அந்த புழுக்கள் வந்து பயணம் செய்யுது. மூளை நிறைய புழுக்கள் மலம் கழிக்கலாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு புழுக்கள் உள்ள இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும். மலச்சிக்கலை நம்ம நீக்கமா வேணாம முடியும். இவ்வளவு மூளை இருக்குன்னா அது கூட சுத்தி இவ்வளவு புழு இருந்தா எவ்வளவு இருக்கும்? மூளையில வெயிட் 300 கிராம். இது வந்து 500 கிராம் இருக்குதுன்னா 200 கிராம் புழு இருக்கு. பார்க்க வேண்டும் செய்திகளை வந்து கோடானு கோடி பேர் பார்க்கணும். அப்படிப்பட்ட அற்புதமான செய்திகள். மனித வாழ்வின் இருண்ட பகுதியிலிருந்து அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இது. பேச்சில் நியாயம் இருப்பதனால நானே பேசுறது நானே வந்து இவ்வளவு பிரைஸ் பண்ணி பேசுறேன். இரண்டாவது, இந்த மலம் கழித்தல் சரியா இல்லைன்னு சொன்னால் நம்முடைய எவ்வளவு நோய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 100% இருந்து நம்ம எவ்வளவு வந்து மலத்தால வந்து வரக்கூடிய நோய்கள் கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய இயற்கையான நம்முடைய பாரம்பரிய மரபொழி மருத்துவங்கள் சித்த மருத்துவம் போன்ற மருத்துவங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிகள் அதுல ஆய்வு செய்யும் போது சற்றேறக்குறைய 57% நோய்களுக்கான காரணம் மலச்சிக்கல். டோட்டலா உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் கணக்கு டோட்டல் பண்ணிட்டு அதுல 57% நோய்களுக்கான காரணம் மலச்சிக்கல். மலச்சிக்கலை எப்படி வந்து நம்ம எதெல்லாம் மலச்சிக்கலுக்கான நோய்கள் சிம்பிளா சொன்னா வலி பெயின். பெருங்குடல்ன்றது ஒரு காற்று மண்டலம். வலி அப்படின்னு பெரிய லீ போட்டாக்க காற்றுன்னு அர்த்தம். சின்ன லீ போட்டா பெயின். அப்போ அந்த வலி ஏற்படுறதுக்கான காரணம் வந்து மலம் கழிக்கலன்னு சொன்னா பெயின்ஃபுல்லா இருக்கும். தலைவலி, கண்ணு வலி, காது வலி, மூக்கு வலி, பல்லு வலி, தொண்டை வலி, நெஞ்சு வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, தோள்பட்டை வலி, முழங்கை வலி, மணிக்கட்டு கால் வலி, விரல் வலி, பாத வலி, குதிகால் வலி. எந்த வழியாக வென்றாலும் இருக்கலாம். இந்த வலிகளுக்கான அடிப்படை காரணம் மலச்சிக்கல். இரண்டாவது நோய் வந்து சளி. எப்பவுமே மார்சலி இருந்துட்டே இருக்குது. தொண்டையில சளி இருந்துட்டே இருக்குது. நல்லா பாரமா இருந்துட்டே இருக்குது. எல்லாம் அடைச்சிட்டே இருக்குது. வந்துட்டே இருக்குது. நோசாவே இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் மலச்சிக்கல். உடலில் வலி எங்கெல்லாம் இருக்கிறதோ அதற்கான அடிப்படை காரணம் மலச்சிக்கல். உடலில் சளி தொல்லை தீராமல் இருக்குமானால் அதற்கான காரணமும் மலச்சிக்கல். மூன்றாவது கண்களில் வெளிப்பாடு. கண் பார்வையில் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகளும் அடிப்படை மலச்சிக்கல். தோலில் ஏற்படக்கூடிய நிறமாற்றங்களுக்கும் அடிப்படை காரணம் மலச்சிக்கல். முதல் காரணம் பெயின்னு சொன்னோம் இல்லையா? பெயின் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. யாருக்கு வலி இல்லை? ஆரோக்கியமான நிலையில் யார் இருக்கின்றார்களோ 100% ஆரோக்கியமான நிலையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன இல்லை? வலி இல்லை. ஆனால் அப்படி இருப்பதற்கான வழி இல்லை. ஏன்? அன்றாடம் நாம கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து உணவு மட்டும் இல்ல மற்ற பழக்கங்களும் சேர்ந்து நம்முடைய செயல்பாடுகள் திசை மாறி போய்விட்டது. அப்ப 57% என்னெல்லாம் வருது? ஆர்த்ரைட்டிஸ் வருது. மூட்டு வலிகள், மூட்டு வாதம், பக்கவாதம், பெராலிசிஸ் வருது.
இன்னும் என்னென்னலாம் வந்து வாத நோய்கள் சொல்றாங்களோ எல்லா விதமான நியூரோமஸ்குலர் டிசார்டர்ஸ், அப்புறம் போன்ல வரக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி எல்லா ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முதுமை காலம், தோல்ல வரக்கூடிய எல்லா விதமான நோய்களும், முக்கோடர்மா, சோரியாசிஸ், எக்ஸிமா, அழுக்குத்தேமல் ஆரம்பிச்சு அத்தனை விதமான தோல் நோய்களுக்கு காரணம் மலச்சிக்கல். தூக்கமின்மைக்கான காரணத்துல அது ஒரு காரணம், முக்கியமானது மலச்சிக்கல். உளவியல் காரணங்கள்ல சொன்ன பாருங்களேன், சிறுசிறுப்பு பத்தி சொன்னேன். அந்த மாதிரி லேசான காலை மட்டும் சிறுசிறுப்புனா ஒரு லேசான மலச்சிக்கல். அன்னைக்கு நாலு பூரா வந்து சிறுசிறுப்புன்னு சொன்னா அன்றைய பொழுது பூரா மலச்சிக்கல். அவன் எப்பவுமே ஒரு சிடுமூஞ்சி என்று சொன்னால் அவன் நிரந்தரமான மலச்சிக்கல். சரி, இதுக்கு அப்புறமா வந்து உளவியல் காரணங்கள்ல வந்து புத்தி பேதலித்தல்றதை பத்தி பேசும்போது முகமது நபி அவர்களை பத்தி பேசுறப்பதான் திருப்பாணியாளருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவனுடைய சாட்சி பரல் சாட்சி. அது மட்டுமல்ல, மூளையின் தாறுமாறுமான செயல்பாடுகள் அத்தனைக்குமே காரணம் மலச்சிக்கல். தேவையற்ற கோபம், தேவையற்ற கவலைகள், தேவையற்ற பிடிவாதங்கள், முக்கியமாக பிடிவாதம். உடம்புல வாதம், மனதில் பிடிவாதம், ரெண்டுக்குமே ஆதாரம் மலச்சிக்கல். இதற்கு அடுத்தது தூக்கமின்மைக்கு முக்கியமான காரணம். எப்படி கண்கள்ல வரக்கூடிய கோளாறுகளுக்கும் வந்து மலச்சிக்கல் காரணம் சொல்லணும், அதே மாதிரி மூளை வந்து காமா இல்லைன்னு சொன்னா தூங்க முடியாது. இந்த டிராங்குலைசிங் எஃபெக்ட் இருக்காது. அமைதிப்படாம வந்து பதட்டமான நிலையிலேயே மூளை இருந்துட்டு இருக்கும். சரி, இந்த பக்கவாதம்லாம் வந்ததுக்கு அப்புறமா வந்து வலியெல்லாம் அடங்கிடும். அது முதிர்ந்த நிலை. பக்கவாதம் வந்தவங்களுக்கு முதல்ல பெயின்ஃபுல்லா இருந்துட்டே இருக்கும், அப்புறம் பெயினே இருக்காது. தூக்கவே முடியாது, தூக்கினாதானே பெயின் வரப்போகுது, தூக்கவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அது ரொம்ப முதிர்ந்த நிலை, எக்ஸ்ட்ரீம் பார்த்து. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இன்னும் ரொம்ப கடுமையான முயற்சிகள் பண்ணணும். எந்த நிலையிலும் திரும்ப வருவதற்கான வழிகள் இருக்குது நமக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. முயற்சி கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ரொம்ப தூரம் போயிட்டோம்னா வந்து திரும்ப ரொம்ப தூரம் ஆயிடும், ரொம்ப நேரம். உலகபத்தர் சொல்ற மாதிரி பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. கண்ணதாசன் சொல்றாரு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாத ஞானத்தங்க. வலி சரியாகலன்னு ஒருத்தர் என்ன பண்றாங்க, டாக்டர் போயிடுறாங்க, எனக்கு இருமலை குறையில போயிடுறாங்க. எனக்கு வந்து மோசம் படுத்தா கட்டி குறையவே இல்லை, நான் போய் வந்து வந்து சர்ஜரிக்கு போயிடுறேன். உடம்புல அங்கங்க கட்டி வந்துட்டே இருக்குது, நான் கட்டியை வந்து ஆபரேஷன் பண்ணிக்கலான்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து எனக்கு இடுப்புல பிடிச்ச வலி உடவே இல்லை, நாங்க வந்து அதனால ஒரு 20 நாளா வந்து நடக்க முடியாம இருக்கிறேன், ஆனா இப்போதைக்கு போய் டாக்டர் பாத்துக்கிறோம், அப்படின்னா வேணா உங்களை பாத்துக்கலாம் முடியும் சொல்றாங்க. வாரத்தின் செய்தி. இவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சு அது சரியாக நாம் பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்ல போகும்போது இருபுறமும் குற்றங்கள் இருக்கு. சரியாக வழிநடத்தவில்லை அப்படின்ற குறைபாடும் எனக்கு வருது. வந்தால் சிகிச்சை அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம மாறுபட வேண்டும் அப்படின்ற உந்துதல் வந்து தீவிரப்பட்டு விட்டல, எப்பவுமே இருக்கும் என்ன பண்றோம். இப்ப தீவிரமான இடத்துக்கு நான் வந்துட்டேன், யாரும் ஒண்ணு பெருசா ஒண்ணு வந்து தொடர்ந்து வர சொல்ல அவசியம், நான் சரிப்பட்டு தான் அவங்க வர வேணாம். இப்படி எண்ண ஓட்டங்கள்ல வந்து தாறுமாறான எண்ண ஓட்டங்கள், கேவலமான எண்ண ஓட்டங்கள் ஒருத்தருக்கு வருமானா அதிகப்படியான பொறாமை உணர்ச்சி, அதை தொடர்ந்து அதிகப்படியான சுயநலம், அதிகப்படியான பேராசை. இந்த மூணுக்குமான அடிப்படையும் மலச்சிக்கல். பிடி, ஜெலஸ், அப்புறம் செல்பிஷ்னஸ்.
அப்ப இதெல்லாம் வந்து பிறருக்கு தீங்கு நம்ம நினைச்சிருக்கிறோம், தீங்கு நினைச்சிருக்கிறோம். இது முதல்ல நம்மளதான் தாக்கும். ஒருத்தர் கை காட்ட போகும்போது 4 விரல்கள் நம்மளை நோக்கி தான் இருக்குது, ஒரு விரல் தான் எதிரியை நோக்கி போகுது. என்ன சொல்லுது? நீங்கெல்லாம் டிராவல் பண்ணது பார்த்தீங்களா? மலச்சிக்கல் வந்து ஒண்ணு சொல்லிட்டு லண்டனுக்கு போயிட்டு முன்னாடி அரபியாவுக்கு போயிருந்தோம், தமிழ்நாட்டுக்கு போயிருந்தோம், சைனாவுக்கு போயிருந்தோம். வள்ளுவர் எங்க வாழ்ந்தார்? மயிலாப்பூர் போனோம். திருமூலர் சொல்றது கூட போலாம். 3000 வருஷம் முன்னாடி திருமூலர் சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், கடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். எப்படி உடம்பை வளர்ச்சின்னு பார்த்தாதான் உயிர் நிற்கும். ஆனா உடம்பை நான் காப்பாத்துறதுல முக்கியமா இருக்கிறேன்னு சொல்றேன். நம்முடைய கவனம் எங்க இருக்கணும்? மலச்சிக்கல். முகம் பொலிவா இருக்கணும், கண்கள் பொலிவா இருக்கணும், குரல் வளமா இருக்கணும், தோற்ற பொலிவு இருக்கணும்னு சொன்னால் மலச்சிக்கல் நீக்கப்பட வேண்டும். இன்று மாலை தான் அதே செஞ்சுட்டு அங்க பேச வேண்டியது அவரெல்லாம் உள்ள வந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. வாபஸ் ஆயிடுது. இந்த மலச்சிக்கல், எது மலச்சிக்கல்? ஆசிரியர் நம்ம சொல்லி தர்றாரு. காலையில் எழுந்தவுடன் 5 நிமிடங்களுக்குள்ளாக மலம் கழிக்கப்பட வேண்டும். இது மலச்சிக்கல் இல்லாத நிலை 1. நம்ம ஒரு 15 நிமிஷம் கிரேஸ் டைம் வச்சுக்கலாம். 15 நிமிடங்களுக்குள் மலம் கழிக்கவில்லை என்றால் அது மலச்சிக்கல். மலம் முழுமையாக ஒட்டாமல் வெளிவந்து விடுமானால், வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆனா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள 2 நிமிஷம் அவர் சொல்றாரு, 5 நிமிஷம் வச்சுக்கலாம். 5 நிமிடங்களுக்குள் வெளியே ஃபுல்லா வந்துச்சுன்னு சொன்னால் அது மலச்சிக்கல் இல்லை. இல்லையா மலச்சிக்கல். 1 மணி நேரம் கழித்து வந்தாலும் மலச்சிக்கல். நான் டீ காபி சாப்பிட்டால் மட்டும்தான் மலம் வந்து கழிக்க முடியும் என்றாலும் மலச்சிக்கல். நான் காலை உணவு சாப்பிட்ட பிறகுதான் மலம் கழிக்க முடியும் என்றாலும் மலச்சிக்கல். நான் கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் கொஞ்சம், அப்புறம் புறப்படும் போது கொஞ்சம், மதியானம் கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம் வந்தால் அதுவும் மலச்சிக்கல். மாலை நேரம் மட்டும்தான் மலம் கழிக்க முடியும் என்றால் அது மலச்சிக்கல். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மலம் கழிக்க முடியும் என்றால் அதுவும் மலச்சிக்கல். பல நாட்கள் இடைவெளி விட்டுவிட்டுத்தான் எனக்கு மலம் கழிக்க முடியும் என்றால் அது மலச்சிக்கல், கடுமையான மலச்சிக்கல். வாரம் ஒரு முறைதான் மலம் கழிக்க முடியும் என்றால் அது தீவிரமான மலச்சிக்கல். மலத்தை ஒழிக்காமல் நோய்கள் ஒழிக்க முடியாது. மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை நம்ம தவிர்க்க முடியாது. பரிசோதனைகளை விட்டு நாம் தப்பிக்க முடியாது. பிறருடைய கேள்விகளுக்கும் தப்பிக்க முடியாது, பிறருடைய கேள்விகளுக்கும் தப்பிக்க முடியாது. கேள்வி கேள்வி 2 இருக்குது. ஏன் டாக்டர் பாக்கலையா? எத்தப்பை நீங்க முடிவு. அப்போ இந்த மாதிரி நீ போய் இதை டெஸ்ட் எடுத்து பெரிய ஒரு அட்டைப்பட்டி உனக்கு எடுத்து வந்தாதான் ஒரு பெரிய பெருமிதமா இருக்கு. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தெரியுமா உனக்கு? பெருசா ஒரு நூல் போட்டுருக்கலாம், 2 நூல். என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு 10-15 கழிச்சு தீபாவளி வரும், அது வச்சுக்காதீங்க. அது கிடையாது, அது வேற. இது வேற. எப்பவுமே தீபாவளி ஆகுது. யாருக்கு தீபாவளி? கார்பரேட் தீபாவளி. ஏன் கார்பரேட் தீபாவளி கொண்டாடுறாங்க? தப்பு எங்க இருக்குது? தப்பு எங்க இருக்குது? அவங்களுக்கு கிடையாது, அவங்கள்ட்ட இருக்குது. நாம சரியாக நடந்து கொள்ள வந்து முயற்சி எடுத்தால், வெற்றி அடைந்தால், நம்ம ஏன் அவங்களுக்கே அந்த வாய்ப்பு தரப்போ வரும்? இன்னொரு முறை தீர்க்கப்படாமல் வேற சிகிச்சைக்கு யாரும் போறது தப்பு. நீங்க எத்தனை ஆஸ்பத்திரி வேணாலும் பார்க்கணும், எத்தனை பரிசோதனை வேணா எடுத்துக்கலாம், எத்தனை டெஸ்ட், எத்தனை லேபரேட்டரி டெஸ்ட் எங்க வேணாலும் போய் பார்க்கலாம், எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். சர்ஜரி இஸ் நாட் அட்வைசபிள். எந்த இடத்துலயும் வந்து அறுவை சிகிச்சைக்கு வெளியிடக்கூடாது. ரொம்ப மதிப்போட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ன்றது ரொம்ப வேற தான். 1000ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க. 999 பேருக்கு இந்த சப்ஜெக்ட். 999 பேருக்கு இதான் சப்ஜெக்ட். ஒருத்தருக்கு வேற வழி இல்ல, போயிடணும். ரைட்டு. 999 பேரையும் போய் சேரணுமா? அப்ப நம்ம எப்படினாலும் வந்து இறக்கப்போம். இறப்பும் இறப்பும் வந்து நம்ம கையில் கிடையாது. நடுவில் இருக்கிறது ஒரு கேம். அந்த கேமை நம்ம சரியாக விளையாடணும், இல்லைன்னா தோத்து போயிடுவோம்.
எது கேம்? இருக்கிற வரைக்கும் இன்னொருவர் தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. அதுதான் வந்து சரியான விளையாடணும். தண்ணி எடுத்து கொடுத்து வாயில ஊத்தணும், தண்ணி உள்ள இறங்குறதுக்கு மெதுவா ஊத்தணும், அதை கூட சொல்ல முடியாத நிலைமை வந்துடலாம். அப்ப நம்ம பயன் என்ன இருக்குது? இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் எல்லாம் நம்ம பார்த்து மலச்சிக்கலை நீக்குவதற்கு என்னெல்லாம் செய்யலாம்? முதல் விஷயம் நம்ம ஆரம்பத்தில் பேசுறோம் பாத்தீங்களா, ஏன் வந்து கொக்கி புழுக்கள் காலணி அணியாம செருப்பு அணியாமல நடக்கக்கூடியவர்களுக்கு கால் பாதத்திலிருந்து உள்ளே போகக்கூடிய வந்து கிருமிகள் கொக்கி புழுக்களாக மாறி பெருங்குடல் வழியாக பயணம் செய்து மூளையை சென்று அடைகிறது. அதனால்தான் முகமது நபி அவர்கள் செருப்பில்லாத சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சொன்னாலும் ஆரம்பிச்சுன்னு இப்போ வந்து நம்ம யோசிக்கணும். மூளையை நோக்கி ஏன் செல்கிறது அந்த கிருமிகள்? ஏன் பயணம் செல்கிறது? எதை தேடி போகிறது? தண்ணீரை தேடி போகிறது. அப்ப இங்க என்ன நடக்குதுங்க? உடலில் ஏற்படுகின்ற வறட்சி, இங்க வறண்டு போச்சு, தண்ணீர் கடத்துல போய் வீட மாத்திட்டு போயிடலாம் நம்ம போல, தண்ணியில் அந்த ஏரியா தண்ணியில் வேற ஏரியா மாத்திட்டு வந்துட்டோம் போலியா நம்ம? அதேதான் அதுங்களுக்கு தெரியாது. அப்புறம் நமக்கே தெரியும் போது நம்மளோடவும் அறிவாற்றல் இருந்தவை எல்லாம் உயிரிழந்தோம். ஏன்னா நேரடி பார்வைன்றது நம்ம வந்து இன்டைரக்ட் கண்ட்ரோல். நீயே பாத்துக்கன்னு சொல்லுவோம். முடிஞ்சிட்டு நம்ம நிமிந்துட்டோம்ல, நீயே பாத்துக்கணும். மத்தெல்லாம் 4 காலோட அப்படியே தலை தாழ்ந்துதான் நம்ம வந்து வணக்க நிலையில் தான் பயணம் செய்யுது எல்லா உயிரினங்களும். யானை கூட, எறும்பு கூட, ஈ கூட. நம்ம வந்து மனுஷன் மட்டும் தான் நிமிந்து 2 கையும் 4 கால் வேணா 2 கை வேணும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிமிந்ததுனால நீயே பாத்துக்கோ அப்படின்னு ஒட்டையாம சொல்லுங்க. இப்போ அதனால நாம தான் பாத்துக்கணும். தண்ணீரை தேடி பயணம் செய்கிறது இந்த கிருமிகள். அப்ப குடல்ல தண்ணீர் கொடுத்து விட்டால் அந்த பயணம் இங்கேயே நின்றோம், மேல போகாது. அப்ப தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? தண்ணீர் குடிக்கணும்ன்றது முதல் விதி மலச்சிக்கல் நீக்குவதற்கு. சரி, தண்ணீர்ல மலச்சிக்கல் தீரலன்னா வெதுவெதுப்பான தண்ணீர் பயன்படுத்தலாம். காலையிலையும் தண்ணி குடிக்கணும், இரவுலையும் தண்ணி குடிக்கணும், நடுவுல தேவைப்படும் போது தண்ணி குடிக்கணும். ஒரு சில ஒரு குரூப் வந்து தண்ணியே குடிக்கூடாது, லிமிட் பண்ணி 300 ml 500 ml சொல்ற போது 7 லிட்டர் குடி, 8 லிட்டர் குடி, 10 லிட்டர் குடின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. குரூப்லாம் தெரியும் தான். ரெண்டுமே தவறு. ஒவ்வொருவரும் தனித்தனியான பாத்திரங்கள். பாத்திரங்கள்ல 2 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு வெசல்ஸ், இன்னொன்னு கேரக்டர். ரெண்டுமே தான். அப்போ இந்த பாத்திரத்துக்கு எவ்வளவு தண்ணி பிடிக்கும்? இந்த பாத்திரத்துக்கு 1 லிட்டர் தான் பிடிக்குது. இன்னொரு பாத்திரத்துல 50 ml தான் பிடிக்குது. இந்த பாத்திரத்துல 30 ml தான் பிடிக்குது. இந்த பாத்திரம் அண்டா இது வந்து ஒரு 50 லிட்டர் பிடிக்குது. எந்த பாத்திரத்தின் கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது ஒவ்வொருக்கும் தனித்தனியாக. ஒவ்வொரு மலரும் ஒரு தனி நிறம், ஒரு தனி குணம், ஒரு தனி மனம், ஒரு தனி வடிவம். அப்படி இருக்கும் போது டிஃபரெண்ட் இன் நேச்சர், டிஃபரெண்ட் இன் கலர். அப்போ அந்த மாதிரி கொள்ளளவு எவ்வளவு இருக்குது? இவருக்கு 10 லிட்டர் தண்ணி கேன் வச்சுக்காரு, 3 லிட்டர் வச்சுக்காரு, 2 லிட்டர், 1/2 லிட்டர். யாருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ ஃபில்அப் பண்ணி தண்ணி தண்ணி குடிக்கணும்ன்றது மட்டும் தெரிஞ்சா போதும். எவ்வளோன்ற அளவுலாம் அவங்க கையில தான் இருக்கு. யார் சொன்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது சரிதானான்றதை செக் பண்ணி பார்த்தோம். சொல்றது நான் கூட இது சொல்றேன். ஒரு சொல்றது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா யோசிச்சு பாருங்க நீங்க. நான் சொல்ற எல்லாத்தையும் எடுத்துன்னு அவசியம் இல்லை. சரி, அடுத்தது வந்து தண்ணீர் நைட்டும் குடிக்கணும்ன்றது சொல்லியாச்சு. காலையில நைட்டும் இடையிடையே எப்போதெல்லாம் நமக்கு நாக்கில் வறட்சி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டும். விதி 1. 2வது, எப்போதுமே நாம் சொல்லக்கூடிய அதிகாலை பொழுது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நாம் எழுந்திருக்க வேண்டும். அப்பதான் மோஷன் வரும். மோஷன் நிறைய பேருக்கு வருது. அது காலையில கொஞ்ச நேரம் படுத்துறாங்க பாத்தீங்களா, அதுல வந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் தான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு அசலா தலையில வைத்து இருந்தேன். ஆச்சுன்னா 2-3 நிமிஷம் தெரியும் டக்குன்னு தெரியும். முடிச்சு பார்த்தாக்க மணி 8 ஆயிடுச்சு. 8ஆ? இப்பதானே பார்த்தேன் 5:30 பார்த்தேன். 5:45 ஒரு 6 மணிக்கு எழுந்தலாம்னு நினைச்சேன். நெத்தி தடவணும் பாருங்க அப்படி தூங்கிட்டு சொல்றாங்களா இல்லையா நிறைய பேர். 8 ஆயிடுச்சு. அதிகாலை பொழுது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக 5 நிமிடம் இல்ல 1 நிமிஷம்
ஒரே ஒரு நிமிஷம் நான் எழுந்துட்டேன்னு சொல்லுங்க, நீங்க எனக்கு ஆரோக்கியமா இருக்கலாம். இது 2வது மலச்சிக்கல் நீக்குவதற்கான 2வது. 3வது வழி உடலின் அசைவு. நம்ம சொல்றேன், ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுங்க, பேக்வர்ட் பெண்டிங் பண்ணுங்க, சும்மா இப்படி ட்விஸ்டிங் பண்ணுங்க, இப்படின்னாக்கா இந்த லேட்டரல் பெண்டிங் பண்ணுங்க, இப்படி ட்விஸ்டிங் பண்ணுங்க. உடம்ப அசைச்சு கொடுங்க 5 நிமிஷம். உடல் அசைவு 3வது. 4வது தண்ணீர், இது உணவு. 3 வேளையில ஒரு வேளையாவது நீர்த்த உணவு அல்லது பழ உணவா இருந்தா நல்லது. எனக்கு உடைப்பு குறைஞ்சு போச்சு. இதர் ஃப்ரூட்ஸ் ஆர் லிக்விட். இல்ல 2 வேளையே போதும்னா விட்டுறலாம். 3 வேளை கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. 5வதாக உங்களுடைய ஆய்வுக்குள் வர வேண்டியது, நம்ம படிக்க போறோம் உணவு மருத்துவத்துல. அறுசுவையை பத்தி. புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, உப்பு, கார்ப்பு. 6 சுவையில உங்களுக்கு எந்த சுவை சாப்பிட்டால் மனம் சரியா கழிக்கிறதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முதல்ல. இந்த ஆய்வுக்குரிய செய்தி எத்தனாவது செய்தி இது? 5வது செய்தி. போதும். 5 செய்தி போதும். நிறைய இருக்கு. ட்ரை மேட்டர் 5. இது உங்க கவனத்தை வைங்க. நேத்து நைட் தான் சாப்பிட்டோங்களா, பூரி கிழங்கு சாப்பிட்டோம். தோசை சரியா வரல. போன வாரம் பூரி கிழங்கு சாப்பிட்டப்ப நல்லா வந்துச்சு. எங்க சாப்பிட்டோம்? சாப்பிட்டு சாப்பிட்டோம். என்ன வித்தியாசம் எதுக்கும் அதுக்கும்? பூரி கிழங்குல அக்கா பச்சை மிளகா அப்படி கிள்ளி போட்டாங்க, காரமா இருந்துச்சு. என்ன தேவைப்படுதுங்க? காரத்தன்மை தேவைப்படுது. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன், வாழைப்பழம் பிடிக்காது. வாழைப்பழம் வேற வழி இல்லை. அன்னைக்குமா சாப்பாடு இல்லாட்டா இப்படி பத்தல, யாரும் வந்தாங்க. வாழைப்பழம் சாப்பிடுச்சு. மரம் கிளப்பியா வாழைப்பழத்துக்கு இவ்வளவு விஷயம் தான். வாழைப்பழம் சாப்பிடுங்க சரியா. எப்பவுமே எனக்கு ஒரு 9 மணி தான் வரும். காலை எழுந்தோம்னா காலை எழுந்தோம்னா வேலையே இல்லையா, பாதுகாப்பு போயிட்டுலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தா வரும். நேத்து மட்டும் சரியா வந்துச்சு. லீவ் வந்துச்சு. என்ன சாப்பிட்டோம்? சுண்டக்காய் காரம். சுண்டக்காய் உங்களுக்கு தேவைப்படுகிறது கசப்பு. கசப்பு. எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறப்பா, வாழைத்தண்டு வாரத்துல 2 நாள் சாப்பிட்டா 2 நாள் மோசம் போயிடும். மீதெல்லாம் போகாது. அது டெய்லி சாப்பிட முடியாதுங்கப்பா. வாழைத்தண்டுலாம் நல்லா இருக்கும். ஆனா 2 நாள் சாப்பிட சொல்லிடுறாங்க, சாப்பிடலாம். உங்களுக்கு தேவைப்படுகிறது வாழைத்தண்டு. எல்லா டாக்டரும் சித்தா டாக்டர் எல்லாம் எழுதி கொடுத்தது எல்லாமே நம்ம பேர் தெரியாம ஒருத்தர் நம்பர் போட்டு கொடுப்பாங்க. ஒரு சிலர் பேர் எழுதி கொடுத்துருவாங்க. சில அப்படி பவுடர் போட்டு கொடுத்துருவாங்க. கடுக்காப்பொடி கண்டுபிடிச்சிருக்காங்க. கடுக்காப்பொடி சாப்பிட்டால் நாங்க மனம் சரியா கழிந்து விடும். தேவைப்படுகிறது துவர்ப்பு. எனக்கு அவரைக்காய் சாப்பிட்றது மோஷன் ஃப்ரீ ஆயிடுது. அதுல இன்னும் டாக்டர் ஃபைபர் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அவரைக்காய் என்பது புளிப்பு. புளிப்பு எடுத்தால் மலம் தெளிந்துவிடும். பார்த்து பார்த்து நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுத்தால் மறுநாள் காலையில் எழுந்த உடனேயே மலம் கழிக்கும் அந்த ஏற்பாடு நடைபெற்று விடுகிறது, அந்த உந்துதல் விடுகிறது, முழுமையாக மலம் கழிந்து விடுகிறது என்றதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. காலங்கள் நிறைய இருக்கு. கூட காலங்கள் போகட்டும். வரும் காலங்கள் இந்த ஆய்வுகளில் நம்ம உட்படுத்தி கொண்டோமே என்றால் மலச்சிக்கலிருந்து நாம் விடுபடுகின்றோம். 57% நோய்கள் நமக்கு இல்லை என்றால் மீதமுள்ள 43% அது கூடவே ஒட்டி கொண்டு வந்துவிடும். ஏன்னா 20 மார்க் எடுத்த மாணவன் 35 எடுத்தான்னா ஜஸ்ட் பாஸ். 40 மார்க் எடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல. 50 எடுத்தான்னா ஒரு ஆவரேஜ். 50க்கு மேல வரும்போது அபோவ் ஆவரேஜ். 60 வரும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்ப டிஸ்டிங்ஷன், சென்டம், அப்படி போயிடலாம். போயிடுவான் கண்டிப்பா. 57 வந்துட்டோம், நம்ம 60 ஆக்கிடலாம், 70 ஆக்கிடலாம், 80 ஆக்கிடலாம், 100 ஆக்கிடலாம். சென்டம் வாங்கதான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். இந்த வாய்ப்பை நல்வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். மனிதகுலம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவர்கள் முதலாக தங்களை விட்டு விடுவிக்க வேண்டியது மலச்சிக்கல்.
என்பதுதான் இன்று செய்தி. அடுத்தது, இந்த உணவு மலச்சிக்கலை நீக்கக்கூடிய உணவு, செரிமானத்தை தூண்டக்கூடிய உணவு, உடலின் வெப்பத்தை தணிக்கக்கூடிய உணவு, மூளை வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய உணவு, வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய உணவு, முகப்பொலிவை இன்னும் பொலிவான உங்கள் முகத்தை இன்னும் பொலிவானதாக ஆக்கக்கூடிய உணவு. நாக்கில் ருசியின்மை இருக்குமானால் ருசியை ஏற்படுத்தி தரக்கூடிய உணவு. பசி உணர்வு இல்லாமல் இருக்குமானால் பசியை தூண்ட வைக்கக்கூடிய உணவு. கண்களில் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உணவு. மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும் உணவு. உடலில் கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய உணவு. மூலம், பௌத்திரம் போன்ற மலச்சிக்கலின் ஆதாரமானவற்றை எல்லாம் ஒழித்து விடக்கூடிய உணவு. தோலை பளபளக்க வைக்க, மின்ன வைக்க, தோலின் நோய்களை போக்குவதற்கு பயன்படக்கூடிய உணவு. குழந்தைகள் உயரமாக வளர்வதற்கு ஏற்ற உணவு. 5.8 இருந்தா 6 கூட ஆயிடலாம். அப்படின்னு சொன்னா 5 அடி 4 அடி 4 அடிலாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் இவ்வளவு அற்புதமா தேவைப்படுது. மிக மிக குறிப்பாக ரத்த சோகைக்கான அற்புதமான உணவு. கைண்ட் ஆஃப் லீஃப். இது ஒரு க்ளூ. இலைன்னு சொன்னேன், வாழைப்பூ போடுறாங்க. வாழைப்பூ இல்லை, இலை. நெக்ஸ்ட், இது ஒரு இலை. இலை தழை அப்படின்னு சொல்றோம்ல, சாரி. பச்சை வண்ணம். சில நேரங்களில் சிவப்பு இருக்கலாம். சிவப்புன்னு அது வேற, சிவப்பு பச்சை ரெண்டு கலந்தது இன்னொன்று இருக்கும், அது வேற. சொல்லணும் யாராவது, எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் யாராவது ஒருத்தருடைய கருத்து எதுதான் தீர்மானிக்கணும். பசலைக்கீரை. அப்புறம் அவங்க பசலைக்கீரை சொல்லிட்டாங்க, நான் மிளகு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. அவங்க எடுத்துட்டாங்க. இவங்க சொன்ன பசலைக்கீரை புளிப்பு, இதோ இவங்க போடுறாங்க அகத்திக்கீரை கசப்பு, பொன்னாங்கண்ணி கீரை அவங்க சொல்றாங்க கசப்பு, முளைக்கீரை சொல்றாங்க உப்பு. ஆங்கிலத்தில் அமரந்த் என்று அழைக்கக்கூடிய முளைக்கீரை. முளைக்கீரைக்கு அவ்வளவு பயன் இருக்குது. சோகைக்கு அற்புதமான மருந்து. காந்தியினுடைய ஆராய்ச்சிகள், காந்திஜி ஆராய்ச்சியில, உணவு மருத்துவ ஆராய்ச்சியில பசலைக்கீரையை விட முளைக்கீரைக்கு அதிகமான பயன் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். எத்தனை செய்திகள் வருது பாருங்க, வளர்ச்சிகள் வரும்போது தொடர்ந்து இவ்வளவு சிக்கலை தீர்ப்பதற்குரிய மருந்து இதுவும். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி அன்புக்குரியது.